போன் இருந்துச்சு. அதுல சிம் அவனோட ராகுல் போன்ல அவங்க அம்மா ப்ரூஃப்ல வாங்கி வச்சிருக்காங்க. ஆதார் கார்டு ராகுலும் என்னோட நெம்மு போட்டு வாங்கி இந்த ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். முகிலன் பையன்கிட்ட அவ்வளவுதான் பேசி எனக்கு வீடியோ போட்டு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதையுமே எங்க வீட்டுல பேசினாங்க. ஏன் சாமி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க எப்படி ஆர்டர் போட்டிருக்காங்க தெரியுமா அப்படின்னதுக்கு அவங்க தான் ரெக்வஸ்ட் பண்ணி கூப்பிட்டாங்க, அதனாலதான் போட்டு கொடுத்தேங்க. எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னாங்க. ராகுல் இறந்த மன வருத்தத்துல இருந்து நான் இப்போ வரைக்கும் வெளியில வரல. நான் இல்லையே, நான் வெறும் இதா உட்காந்துட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் போடுறது கூட யோசிக்கிறேன்க்கா. எதுவுமே இல்லாம இப்ப நின்றுட்டு இருக்கேன். ட்ரெஸ் போட்டு மட்டும் நான் என் மானத்தை காப்பாத்தி நான் என்ன பண்ண போறேன்? எங்க மாமியாருக்கு எல்லாமே தெரியும். நான் வேணும்னு சொல்லிதான் கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க. இப்ப ராகுல் இருந்தது எல்லாமே ஆப்போசிட். அப்படியே மாதிரி எனக்கு கேவலமான ஒரு இடத்துல வந்து நிக்க வச்சிருக்காங்கக்கா. இந்த துணி கூட போட்டிருக்கிறது எனக்கு போட்ட மாதிரியே தெரியல. கூச்சத்தோட தான் உட்காந்துட்டு இருக்கேன். இந்த அண்ணனுங்கள் இருக்காங்க, நான் துணி போட்டிருக்கேன்னா இல்லைங்கிற கூட கூச்சத்துல தான் உட்காந்து. உண்மை அதுதான்க்கா. எங்க அம்மா கூட சொன்னேன். எனக்கு வேதனை எவ்வளவோ இருக்குக்கா, வெளியில வர முடியாத அளவுக்கு.